அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஸோ எத்தனை பேருக்கு அவங்க ஊரில் இது மாதிரி பண்ணுவாங்க? ஸோ இப்போ அரௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 5 மணிக்கு எங்கள் ஊரில் எல்லோரும் பரபரப்பாக அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட் காமிக்கவா பாருங்க, எல்லோரும் கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறேன். அப்படியே எழுந்து பரபரப்பாக பார்த்திங்கன்னா எல்லோரும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் பூஜையை முடிச்சுட்டேன். ஸோ எப்பயுமே எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன். ஸோ மாட்டுப்பொங்கலுக்கு என்னென்ன பண்ணுவோம் நாங்கள்? ஸோ சாணியில் பார்த்திங்க அப்படின்னா இல்லையா செஞ்சு ஒரு தொட்டி பண்ணி அதில் தவடு பால் ஊற்றி அதுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ இது எத்தனை பேர் வீட்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி வழக்கம் தான். நீங்கள் பண்ணுறீங்களா? கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க. ஸோ எங்கள் வீட்டோட கோலம் ஸோ காலையிலே மங்களகரமாக விளக்கெல்லாம் ஏற்றி ஊரே பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சந்தோஷத்தை சிட்டியில் சத்தியமாக சொல்கிறேங்க, தலைகீழ நின்னாலும் பார்க்க முடியாது. ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பக்கத்தில் எங்கள் சித்தி வீட்டோட கோலம். ஸோ எங்கள் சித்தி எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க எப்பவுமே ரொம்ப க்ரியேட்டிவாக போடுவாங்க. சூப்பராக இருக்கா? ஸோ 5 மணிக்கெல்லாம் எல்லோரும் ஒரே பரபரப்பாக கோலம்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணி அப்படியே என்ன சொல்கிறது, தெய்வீகமாக இருக்குங்க. பாட்டு கேட்குதா அவங்களுக்கு எல்லாருக்கும்? காலையில் சுப்ரபாதம் ஓடிட்டுருக்கு ஊரில். ஸோ கிராமத்தில் தாங்க என் ஃபீலை கொடுக்க முடியும். இந்த ஃபீல் கிராமத்தில் மட்டும்தாங்க வரும். காலையிலே அஸ்வித் வர பயங்கரமாக போய் வந்துட்டுருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல்ங்க. See you all.